பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஒரு மனித சத்தத்தை அல்ல, கர்த்தர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். அன்று சின்ன சாமுவேல், once upon that old testament days, that little Samuel prayed like this, here I am Lord, speak to me. இதோ அடியேன் இருக்கிறேன், பேசும். ஒரு சின்ன சாமுவேலோடு ஆண்டவர் பேசினார் பார். நம்மோடும் பேச கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த கூட்டம் முடிந்து செல்லும் பொழுது ஒரு நிறைந்த ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் உங்களை அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, எங்களோடு கூட இருக்கின்ற இம்மானுவேலரே, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. என்னோடு பேசும் சொல்லுங்க எல்லாரும், என்னோடு பேசும், என்னோடு இடைப்படும், இந்த வார்த்தைகள் மூலமா என்னோடு பேசும். ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமா இருப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory be to God. We praise you. We give you all glorious to you only. Oh, we thank the Lord. Hallelujah. Speak with us, Lord. Speak to everybody. Today, you speak with us, Lord. என்னோடு எங்கள் அனைவரோடும் பேசுவீராக. என்னுடைய சத்தத்திற்கு, என்னுடைய வார்த்தைக்கு நடுங்குகின்றவனையே நான் நோக்கி பார்ப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பயபக்தி, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதுலே ஒரு பயபக்தி. சரீரத்தை மட்டும் இங்க வைத்துவிட்டு சிந்தனை வேறு எங்கும் அலையவே கூடாது. அன்று கர்த்தருடைய சமூகத்தில் 40 நாட்கள் 3 முறை தரித்திருந்த மோசே எங்கே? யோசித்து பாருங்க. நம்மளாம் அவ்வளோ முடியல. ஆனா இருக்கிற நேரம் ஒரு பயபக்தி, ஆண்டவரோடு இணைந்து அவருடைய வார்த்தை கேட்கிற ஒரு அனுபவம். ஸ்தோத்திரம். வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆமே. அந்த வார்த்தை தான் இப்ப நம்மோடு பேச போகிறார். அதனால தான் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வார்த்தை கேளுங்க. ஊழியர் அல்ல, அவரை மறைத்து ஆண்டவரே பேச நம் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே, என்னோடு பேசுங்கப்பா. எங்கள் அனைவரோடும் பேசும். இந்த வார்த்தை மூலமா எங்களோடு பேசும். கேட்டு நாங்கள் பிரயோஜனப்பட உதவி செய்யும். ஆண்டவருடைய கரத்தில் எங்களை முற்றிலுமா அர்ப்பணிக்கிறோம். நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அருமை பிதாவே. எல்லாம் சத்தமா ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவேன்னா சபையார் எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவார்களாக. அப்படிதானே இருக்குதே. ஆமாம். அது மட்டும் இல்லை, ஜெபம் முடிந்தது என்று அர்த்தம். ஆமென் சொன்ன பிறகு கூட சிலர் வாயை திறந்தோன்னு கண்ணை மூடிக்கன்னு ஆமென் சொல்லி அசிய கண்ணை திறக்கணும். இங்கே திறந்துட்டீங்க. பெங்களூரில் ஒரு சர்ச்சில் நல்லா தூங்கிடுச்சு ஒரு அம்மா. எல்லாரும் அவளா கேட்டுங்கிறாங்க பிரசங்கம். அம்மா எல்லாரும் அவளா கேட்குறாங்க பிரசங்கத்தை. இல்லாமல் அப்படி தூங்கிட்டீங்கன்னு. பிரதர் நான் தூங்கலை, உங்களுக்காக ஜெபம் பண்ணிருந்தேன். நான் சொன்னேன், இப்போ ஜெபம் பண்ணாதீங்க, வீட்டுக்கு போய் எனக்காக உபாஸ் போட்டு கூட ஜெபம் பண்ணுங்க, பரவாயில்ல. பிரசங்கம் பண்ணுறப்போ கண்ணை மூடக்கூடாது. கண்ணை திறந்து ஊழியரை கவனிக்கணும். கண்ணு திறந்து ஊழியர் யார், அவர் என்ன பேசுகிறாருன்னு இவ்வளோ தலை குனிஞ்சுன்னு இருக்கக்கூடாது, பார்க்கணும். நான் கொஞ்ச நேரம் தானே இருக்க போகிறேன், அதனால் நல்லா பார்த்துக்குங்க. அதனால் இப்போ அதான் ஒரு ஊழியர் சொன்னார், ஊழியர் ஐக்கியத்திலே நான் பேசுகிறப்போ என்ன பார்க்காம நீங்கள் கவனம் செலுத்தலைன்னா கீழே பார்த்துன்னு கேட்குறீங்க. நீங்கள் எடுத்து பிரசங்கம் பண்ணிருக்கிறப்போ பைபிள் எடுத்து அவங்க தனியாக படிச்சுன்னு இருந்தால் எப்படி? அது சரி கிடையாது. அது வீட்டில் படிக்கணும். சிலர் 2-3 அதிகாரம் படித்து முடிச்சுருவாங்க.
பிரசங்கம் பண்ணிருக்கிறப்போ அது நல்ல ஆவியா கிடையாது. செல்ஃபோனை நோண்டுறது மட்டும்தான் பாவம் இல்லை. இந்த மாதிரி கிறுக்கு இருக்கக்கூடாது. பாட்டுங்களை எடுத்து பார்த்துன்னு இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்துக்கிறீங்களா, பிரசங்கார் சீரியஸாக பேசின்னு இருப்பார், பாட்டு எடுத்து பார்த்துன்னு இருப்பாங்க. நீ பாட போகிறதா இருந்தாலும் முதல்ல ரெடி பண்ணின்னு வரணும். ஒரு சலசலப்பு இருக்கக்கூடாது. சில சர்ச்சில் பார்த்திங்களா, இப்பொழுது காணிக்கை எடுப்போன்னு வர ஆயிரு சலசலான்னு பசங்க தாவுறாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட காணி கொடு, நான் வீட்டில் கொடுத்து கொண்டாடல, அங்கே கொடுத்து கொண்டாடணும். அதெல்லாம் ஒரு ஒழுங்கு சபையில் இப்படி நிறையா இருக்குது. சின்ன சின்ன லிட்டில் திங்ஸ் பட் வெரி இம்பார்ட்டண்ட். சின்ன காரியம் தான் ரொம்ப முக்கியம். வீட்டில் லைட்டு எரியலை, ஃபேன் ஓடலை, வீட்டுக்குள்ளே கரண்ட்டே இல்லை, என்ன செய்வோம்? வீட்டுக்கு வெளியே ஃபீஸ் கேரியரை பார்ப்போம். கரெக்டா? எல்லாரும் வீட்டில் லைட்டு எரியலைன்னா அது சொசைட்டி அது அப்புறம் கொடுக்கும் கரண்ட்டு, இல்லைங்களாம்மா? நம்ம வீட்டில் மட்டும் எரியல, நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லை, எல்லாரும் வீட்டில் இருக்குதுன்னா அவங்கள பிடிச்சிக்கணும், திட்டக்கூடாது. தப்பு நம்ம வீட்டில். எங்கே வெளியே முற்றத்தில் ஒரு மீட்டர் இருக்கும், பக்கத்தில் ஃபீஸ் கேரியர் இருக்கும். நான் எலக்ட்ரிஷியன் படிச்சதுனால சொல்கிறேன் எல்லாம். அந்த ஃபீஸ் கேரியரை கழட்டி பார்த்தா மெலிசாக ஒரு கம்பி இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? மெலிசாக ஒரு கம்பி இருக்கும். அது மெல்ட் ஆகிட்டு பிரிஞ்சிருக்கும். அதை உக்காந்து கேர்லெஸ்ஸாக இல்லாமல் உக்காந்து அதை பிச்சு போட்டு நம்ம வீட்டில் அந்த ஃபீஸ் கேரியர் கம்பி வாங்கி வைக்கணும். இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எலக்ட்ரிஷியனை கூட்டின்னு வரக்கூடாது. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பெண்கள் கூட அது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃப்ளைட்டே ஓட்டுறாங்க, கரண்ட்டு ஃபீஸ் கேரியருக்கு கம்பி போட முடியாதா? ஓட்டு சுற்றிட்டு 2 கம்பி 2 பக்கம் கையில் பிடிச்சின்னு சொல்லக்கூடாது, போக வேண்டியதுதான். அழகாய் நிற்கும் யார் இவர். ஆமாம், அதை கொஞ்சம் கரண்ட்டை பற்றி கரண்ட்டுக்காருக்கு தான் தெரியும்னு விட்டுறக்கூடாது, நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்குள்ளவே அதை சுற்றிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக அதுக்குள்ளே ஜாயிண்ட் பண்ணிட்டு அந்த கிளே இருக்குது, சைனா கிளே ஃபீஸ் கேரியர், அதில் நம்ம விரலை வச்சு கரெக்டாக அதில் சொருகணும். சின்ன மெலிசாக ஒரு கம்பி தான், அது போயிட்டா வீடே இருட்டு. அதுபோல் நம்ம நினைக்கலாம், சின்ன கோபம் தான், சின்ன பொறாமை தான், சின்ன எரிச்சல் தான், சின்ன ஒரு காட்சி, சின்ன ஒரு என்னது இச்சை, அதெல்லாம் பெருசாகும். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பு, பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பு. சாதாரண காசு, சின்ன சின்ன காரியம் தானே, அப்படின்னு விட்டுறக்கூடாது. சின்ன கொசு தானே கடிக்குது, அதை விட்டுருமா? அடிச்சு போடுறோமா இல்லையா? ஒரு கொசு கடிக்குதுன்னா அது அவ்வளோதான், அன்னைக்கோட வாழ்க்கை ஏது. அப்புறம் தப்பிச்சா நீங்கள் அடிக்கிறது டைம் தவறுனா அது தப்பிச்சுக்கலாம். அது போல தான் கஷ்டமானது அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை கஷ்டமானது அல்ல, சுலபமானது தான் இயேசு சொன்னார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லிட்ட இயேசு அடுத்த வசனம், நான் ஒரு நுகத்தை உங்களுக்கு தர்றேன். அந்த நுகம் எப்படி இருக்கும்? லகுவா இருக்கும். சும்மாவே இருக்க விட மாட்டார் ஆண்டவர் நம்மளை. அதுதான் ஆத்ம பாரம். எப்போ ஏசப்பா கிட்ட போகிறோமோ நம்ம பாரத்தெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு, என்னை போல் நீ மாறுப்பா, என் பாரத்தில் கொஞ்சம் நீ ஏற்றுக்கோ. ஒரு 10 ஆத்மாக்களுக்கு ஜபம் பண்ண எனக்கு உள்ள அப்போ தான் சந்தோஷப்படும் உன்னை குறித்து. அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் ஏவரா இருப்பாருங்க, ஒன்றும் மெசேஜுக்கே போகல, அப்படி தான் ஏவுவார். இந்த ஜிம்முக்கு போகிறாங்களே பார்த்துருக்குறீங்களா? ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஜிம்முக்கு போகிறேன். இப்போ கூட ஐயா என்னை கூட்டின்னு வரப்போ சைடில் பார்த்தேன், நடக்கிறான், அங்கேயே தான் நடக்கிறான். என்ன வேதனை தெரியுமா? சரி, மற்றவங்களே விட்டுருங்க, கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறேன். அது மாதிரி உண்மையாகவே நடந்து போய் 4 பேருக்கு சத்தியத்தை சொல்லு, நடந்து போய் கைப்பிரதி கொடு, ஜிம்மும் ஆகுது, உனக்கு பணமும் மீறுது, எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கலாமே. எல்லாம் இப்போ ஆர்டிஃபிஷியல் ஆயிடுச்சு, நேச்சுரல் போயிடுச்சு. பையன் மாட்டிக்கிட்டு சூட் கேஸை எடுத்துக்கிட்டு என் மனைவியை கூட்டிக்கிட்டு ஓடி போய் ட்ரெயினில் ஏறி அங்கே இறங்கி அப்புறம் போயிட்டு அங்கே போய் பஸ்ஸில் ஏறி போய், இதுதான் எங்களுக்கு ஜிம்மு. எங்களுக்கு தனி எக்ஸசைஸ் தேவையா? ஊழியத்துக்கே ஸ்ட்ரென்த்து பத்தலை,
இதுக்கு மேலே எக்ஸசைஸ் தேவையா? யோசித்து பாருங்க. நான் கேட்குறேன் அப்படியாப்பட்ட கிறிஸ்துவ பசங்களை, எப்பப்போ உனக்கு பணம் இருக்குது ஜிம்முக்கு போகிற ரைட்டு, மாதம் 5000 3000 8000 செலவு பண்ணி ஜிம்முக்கு போகிற, வெயிட்டை தூக்குற எல்லாம் ரைட்டு. பைபிளை தூக்கின்னு போயிருக்கிறியா சர்ச்சுக்கு? கொஞ்சம் கைப்பிரதி தூக்கின்னு போய் எங்கன்னா கொடுத்துருக்கிறியா? பாஸ்டர் ஷூட் கேஸை தூக்கின்னு போயிருக்கிறியா? பெருமை. இரும்பை தூக்குறான், பைபிளை தூக்கலை. சரி, இவ்வளோ தூரம் ஜிம்முக்கு போய் உடம்பு ஆரோக்கியமாக வச்சிருக்கிற ஆண்டவருக்கு இதில் சந்தோஷமா? எங்க அந்த சந்தோஷம்? ஜிம்முக்கு போ பரவாயில்ல, அந்த சந்தோஷம் ஆண்டவருக்கு எங்க உண்டாகும்? தெருவில் நின்று இயேசு பற்றி கொஞ்ச நேரம் பேசி பாரு, சர்ச்சில் சாட்சி சொல்லு, 4 பேருக்கு நல்லது செய். ஜிம்முக்கு 3000 ரூபாய் செலவு பண்ணுறியா, ஒரு 500 ரூபாய் ஒதுக்கு ஏழைகளுக்கு மாதம், ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஜிம்முக்கு போன உடம்ப நல்லா வச்சிருக்கிற, என்ன பிரயோஜனம் ஆண்டவருக்கு? உன்னால ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? இருமல், ஆஸ்துமாக்காரு, தலைவலி, உடம்புக்கு நடக்க முடியலன்றவங்களெல்லாம் போய் தெருவில் நின்று இயேசு நல்லவர் உங்களை அழைக்கிறாருன்னு சொல்லி பேசுறாங்களே, நல்லா ஆரோக்கியமா இருக்கிற நீ கிறிஸ்தவ சகோதரா, ஏன்னா இது ஒளிபரப்பில் பார்ப்பாங்களா, அதுக்காக சொல்றேன். என்ன செய்யற? எவ்வளோ பணம் சேர்த்த, எத்தனை கார் வாங்கின, எவ்வளோ நிலம் வாங்கின, எவ்வளோ பேங்க்ல சேர்த்த? நெவர் ஆஸ்க் திஸ் கொஸ்டின் ஜீசஸ் கிரைஸ்ட். வாட் யூ ஹேவ் டன் ஃபார் மீ? எனக்காக நீ என்ன செய்த? சத்திய வசனம். அந்த காலத்தில் ரேடியோ, இப்போ எல்லாம் போயிடுச்சு, ரேடியோவே இல்லை, செல்போன் வந்து எல்லாத்தையும் போட்டு முழுங்கிடுச்சு. அதில் ஒரு பாட்டு பாடுவார் ஒருத்தர், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உலக மேன்மை அற்பமென்றும், உலக ஆஸ்தி குப்பை என்றும், உள்ளத்தில் இருந்து கூறுவாயா, ஊழியம் செய்ய வருவாயா, ஊழியம் செய்ய வருவாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். அப்படி ஒரு பாட்டு. அதெல்லாம் கேட்கும் பொழுது உள்ளமெல்லாம் உடையும். இப்போ பாட்டு வருது, அது என்ன பாட்டுன்னு தெரியல. இப்போ இருக்கிற ஊழியக்காரங்க சிலர் இப்போ லேட்டஸ்ட் மாடல் பாடு, நான் வேணாம்ல, வளர வளர அந்த காலத்துல எல்லாம் கீர்த்தனை பாமால நாங்க அந்த காலத்தில் தனியாக மலை மேலே ஏறி போய் முட்டி போட்டோம்னா, தேவனே நான் உமதண்டையில் என்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இந்த பாட்டை பாடி முடிக்கிறதுக்குள்ள தரதரையா கண்ணீர் வரும், உடம்பெல்லாம் தண்ணியா போயிடும், சட்டெல்லாம் நனைஞ்சு போயிடும். அப்படி உருக்கமான பாட்டுங்க அந்த காலத்திலேருந்து. வேதநாயகம் சாஸ்திரியார், ஆண்டவரே நான் பார்க்கணும்னு சொல்லி, உம்மை எனக்கு காட்டையா, காட்டாமல் சும்மா விழித்தென்ன விளையாட்டையா. அவ்வளோ தைரியமாக கேட்குறாரு. உங்களை பார்க்கறதுக்கு விரும்புகிறேன், எங்களுக்கு ஒரு தரிசனம் காட்சி கொடுங்க, அது கொடுக்காம என்ன விளையாடுறீங்களான்றார். அவ்வளோ உரிமை. அப்புறம் சாரால் நவரேஜ் அம்மா தோன்றினார்கள். அவங்க பாட்டு எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி பாடகர் அம்மா இனிமே கஷ்டம், அவங்க டோன் கிடைக்காது இனி யாருக்குமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். வந்துச்சா? சரி, இந்த பாட்டு இப்போ இருக்கிறவங்களுக்கு என்னமோ ராகம் ரொம்ப இழுத்து போகுது அப்படின்னு நிறைய பேர் எழுதுனாங்க. உம்மோடு பேச எனக்கு ஒரு ஆசை, உம்மோடு நடக்க எனக்கு ஒரு ஆசை, என் உள்ளம் கவர்ந்தவரே, என் சிந்தை நிறைந்தவரே, ஏசையா ஏசையா. இப்போ இந்த பாட்டு இப்படி நிறையா இருக்குது, பாடுங்க.
மியூசிக்கை கொஞ்சம் குறைச்சி பாடுங்க. ஒரு அம்மா, ஐயோ ஐயோ அந்த பிரதரு சிடி வெளியிட்டுக்கிறாரு, பாட்டு அவ்வளோ சூப்பராக அருவர். என்ன பாட்டுங்கம்மா, ஒரு பாட்டு சொல்லுங்க. மியூசிக் ஓவர் ஆகுது, பாட்டே புரியல. அந்த காலத்தில் கிறிஸ்தவ பாட்டுன்னா தெளிவாக இருக்கும். டிஜிஎஸ் தினகரன் ஐயா ரேடியோவிலே போடுவாங்க, ஒரு கிறிஸ்தவ பாட்டு, ஒரு இந்து பாட்டு, ஒரு முஸ்லீம் பாட்டு. கிறிஸ்தவ பாட்டு அப்படின்றதுக்கு அந்த மியூசிக்கே சொல்லும். அப்படி அந்த ஸ்வீட் வாய்ஸ், அந்த ஸ்வீட் மியூசிக் ஆரம்பிக்கும். இப்போ கிறிஸ்துவ பாட்டு போட்டால் அது இந்து பாட்டா கிறிஸ்து பாட்டானே தெரியல, குரலும் புரியல. ஆம்பளை பொம்பளை மாதிரி பாடுறான், பொம்பளை ஆம்பளை மாதிரி பாடுது. யோசித்து பாருங்க, ஒரு ஒழுங்கு இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையில், ஒரு ஒழுங்கு இல்லை. பவுல் எழுதுகிறார், ஒவ்வொன்றும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட கடவுது. கூத்து கும்மாலாம் டான்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ஓவரா போச்சு. தேவ சமூகத்தில் நீ விபிஎஸ் வை, சர்ச்சுக்கு வெளியே பந்தல் போட்டு ஆட வை பசங்களை, சிறு பிள்ளைகள், ஓகே சூப்பர், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். எருமக்கடா மாதிரி வளர்ந்துட்ட, பாட்டி வயசு இருக்கிறதுக்குனால ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், டிவி இது ஷூட்டிங் எல்லாம் எடுத்து, பாட்டு நல்லா தான் இருக்குது, நான் போட்டு விட்டேன், பாட்டு நல்லா இருக்குது, ட்ரெஸ்ஸிங் சரியில்லை, போட்டுருவேன். உனக்கு வயசான பொம்பளைக்கு எதுக்கு ஆடம்பரமான ஒரு வித்தியாசமான ட்ரெஸ் தேவையா? ஒரு லைனுக்கு ஒரு சாரி, ஒரு லைனுக்கு ஒரு சாரி, அது கூட நான் தப்புன்னு. ஏன்னா எடுக்கிறது வீடியோ, ஒரு முறை எடுத்தது தான் சரி. ஏன்னா காலகாலமாக அதை வச்சுக்குவாங்க, வெளியிடுவாங்க. அவங்கள கூட பேர பிள்ளைகள், இந்த எங்கள் தாத்தா பாட்டி பாடினாங்க பாருங்கள் அந்த காலத்தில், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு லைனுக்கு ஒரு சாரி, அதாவது ஒரு லைனுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணி எடுக்குது, அது ரொம்ப லேட் ஆகும். பொறுமையாக செய்கிறாங்க, ரைட்டு. ஒரே ஷர்ட்டு பேண்ட்டில் நாங்கள் பாட்டு பாடி ஒரே ஷார்ட்டில் எடுக்கிறோம். அதுவும் கர்த்தருடைய பாட்டு தான். நமக்கு தேவை வார்த்தை, பாட்டு, ஜனங்களுக்கு புரியுதா, அவ்வளோதான் நம்ம கதை. ஆனால் பணம் வச்சுருக்கிறவங்க செலவு பண்ணி ஒரு பாட்டுக்கு 5 லட்சம் 10 லட்சம், ஒரு பாட்டுக்கு 6 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு பாட்டுக்கு அவ்வளோ செலவு பண்ணி முதல்ல ஆடியோ எடுக்கணும், அதை வந்து வீடியோ எடுத்து மிக்ஸ் பண்ணோம். அந்த வீடியோ எடுக்கிறது தான் பெரிய பிரச்சனை. ஒரு 10 நிமிஷம் பாட்டு 10 நாள் ஆகும் இதை எடுத்து முடிக்கிறதுக்கு. நாங்கள் எங்கள் பாட்டை எடுக்கிறது அப்படியே போடுறோம், அவ்வளோதான், நோ எடிட்டிங். ஏன்னா அப்படி நாங்கள் வச்சுருக்கிறோம் சிம்பிளாக. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். கேட்டார், எப்படி எடுக்கிறீங்க, இது எப்படி எடிட் பண்ணுறீங்க, ரொம்ப சூப்பராகுது, என்ன கேமரான்னு. சாதாரண செல்ஃபோனில் தான் நைட்டுக்கோ நாளைக்கோ வரும் பாருங்கள், பால் மலர் அடிகள் தட்டி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல, நான் ஏன் சொல்கிறேன்னோ. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் என்னென்ன சொல்கிறாங்களா, ஷேர் பண்ணுங்கள், பண்ண மாட்டாங்களே, முத்து கொட்டிவிடும். தாராளமாக நான் பண்ணிவிடுவேன். ஒரு சகோதரி சென்னையிலேருந்து அவங்க பொண்ணை பாட வச்சு, ஒரு சின்ன இவ்வளோ விட இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்கும், அப்பா என் மகளை பாட வச்சு முதல் பாட்டுப்பா, நீங்கள் தயவுசெய்து அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் அதை இது பண்ணி விடுங்கன்னு. எங்கே இது எனக்கு அனுப்புனதுனால நம்ம அதை தனியாக இறக்கி லோடு பண்ணி நம்ம போடாமல், ஏன்னா நமக்கு வந்துடும் லைக்கு ஷேர், நம்ம பெரிய ஆள் ஆகிடுற மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு அவங்க யூடியூப் சேனலே போட்டு விட்டேன். கேட்டாங்க ஆசையாக, ஏமாற்றக்கூடாது. இன்னும் நான் குறைஞ்சிட போகிறோம். தானியல் அவனுக்கு கிடைச்ச பதவியை தான் நண்பர்களுக்கு கொடுக்க சொல்லிட்டார். நான் ராஜாவுக்கு ஜூஸு கொடுக்குற வேலையிலே நான் இருந்துக்கிறேயா, எனக்கு இது போதும், ஏன்னா ஜூஸ் அப்பப்போ குடிக்கலாம். தானியல் நல்லா டெக்னிக்கலாக தான் பண்ணார். சாப்பாடை செக் பண்ணி தான் அனுப்பணும், ஜூஸு செக் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா அவரை கொல்றதுக்கு சிலர் சதி பண்ணுவாங்க சாப்பாட்டில், ஜூஸில். அப்போது அவர் சாகணும்னா முதல்ல இவர் சாகணும். அதுக்காக தான் உண்மையான ஆளை வச்சார். அவருக்கு ஒரு கவர்னர் பதவி கிடச்சிது தானியலுக்கு. எனக்கு இது வேண்டாம், என் ஃப்ரெண்டுங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்க ராஜான்ட்டார். அப்போ எவ்வளோ பெரிய தியாகம். ஒரு வேலையே, கவர்மெண்ட் வேலையை, கவர்மெண்ட் மேலே வேலை வந்தால் விட்டுருவாங்களா? செத்த பிறகு கூட அவங்க மனைவிக்கு பென்ஷன் வருமாமே. எங்களுக்கெல்லாம் ரிட்டையரும் கிடையாது, பென்ஷனும் கிடையாது. ஆண்டவரையே நம்பி இருக்கிறோம், ஊழியக்காரங்களெல்லாம். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. அந்த காலத்தில் 2 பாட்டு, நீங்கள்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க, இல்லை 3 பாட்டு. நம்ம காலகட்டம், ஏன் நம்மளாம் சின்ன பசங்களாக இருந்தாப்போ 2 இல்லை தனி பாட்டு, என்ன பாட ஆசைப்பட்ட 3 பாட்டு. சங்கீதம் வாசிப்பாங்க, அதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் ஷேர் பண்ணுவார், காணிக்கு எடுத்துருவாங்க, அவ்வளோதான். எல்லாம் சேர்ந்து ஒரு 1/2 ஹவரில் முடிஞ்சிடும். பிரசங்கத்துக்கு 1 மணி நேரம் கொடுப்பார் உபதேசியார்.
ஏன்னா வார்த்தை. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. கொடுத்துக்கிறாரு பாருங்க, தாராள மனசு. சில இடத்துல கொடுப்பாங்க, ஐயா 40 நிமிஷத்தில் முடிச்சாங்க. சிங்கப்பூருக்கெல்லாம் போனால் அவங்க சொன்னதை மீறிட்டோம், திருப்பி கூப்பிடவே மாட்டாங்க. அவ்வளோதான் கதை. கரெக்டாக முடிச்சிருவோண்ணா. அப்போ தான் அடுத்த சர்ச்சுக்கு கூட்டின்னு போவார். இப்படி தாராளமாக நிறுத்தி நிதானமாக தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை பேச கர்த்தர் சந்தர்ப்பம் கொடுத்துருக்கிறதுனால தான் நம்ம வீட்டில் உக்காந்து பேசுகிற மாதிரி பேசின்னு இருக்கிறார். புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பயபக்தி பாருங்க, 1 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு ஜெபம் பண்ண மட்டும் தான் அவ்வளோ சந்தோஷமாக போவாங்க வீட்டுக்கு. சிபிஎம் சர்ச்சில் எல்லாம் 3:30 மணிக்கு முடியும், 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 3:30 மணிக்கு முடியும். நான் பிறந்ததே பீகாரில் தான். பீகாரில் முசாபானியில் ஒரு இந்து குடும்பத்தில் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் பாலாஜி, எங்கள் அம்மா பேர் ஆண்டாள், என் பேர் வேலாயுதம். கூட்டமெல்லாம் வந்து பேசி முடிச்சு தான், ஆனால் வேலாயுதம் ஸ்தோத்திரம்னு சொல்ல வேணாம், பவுலுன்னு சொல்லுங்க. பேர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்த பிறகு பேர் மாற்றிட்டேன். சிபிஎம் சர்ச்சில் 3:30 மணிக்கு முடிப்பாங்க. படிப்பறிவே இல்லாத எங்கள் அம்மா ஞாயிற்றுக்கிழமை காலையில் யாருக்கும் டிஃபன் கிடையாது. எங்கள் அண்ணன், நான், எங்கள் தம்பி, எங்கள் அப்பா அம்மா. அது உபவாசம் இல்லை, பட்டினி அதெல்லாம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பாடு கிடையாது. குளிச்சுட்டு டீசெண்டாக போய் சர்ச்சில் சேரு. நான் சீக்கிரமாக போயிடுவேன். எங்கள் அப்பா சொல்லுவார், இன்னும் டைம் இருக்குதுடா, ஏன் இப்போ போகிறேன்? இல்லை சர்ச்சுக்கு. அந்த ஆசை பாருங்கள், என்னை மீறின ஒரு ஆசை. உபதேசார் தூயின்னு இருப்பார்மா, ஐயா ஸ்தோத்திரம் ஐயா பவுல் வந்துருங்க. ஏப்பா நைனா வந்துட்டியா? இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டியா? ஆமாம் ஐயா. சாவி கொடுப்பார். சர்ச்சே தரு நல்லா பெருகிடு, முதல் பெல்லு அடிச்சிரு, வாயெல்லாம் போட்டுரு, நீ உக்காந்து தியானத்தில் இரு, நான் வந்துடுறேன். என்ன எனக்கு சந்தோஷம். சர்ச்சை சுத்தமாக பெருகிடுவேன், பாய் போட்டுருவேன், பெல் அடிச்சிடுவேன், என் இடத்துல உக்காந்து பைபிளை படிப்பேன், இல்லை நான் பாட்டு பாடலான்னு ரெடி பண்ணி வைப்பேன். அப்படி ரிலாக்ஸாக ஸ்தோத்திரம் பண்ண இருப்பேன். நான் உக்காந்த இடம், அந்த முட்டி போட்டு ஜெபம் பண்ண இடம் அப்படியே அமைங்க இருக்கும். எங்கள் ஆர்கே பேட்டையில் நாங்கள் வந்துட்டு பிறகு, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு பிறகு. அதே போல் கல்யாணம் ஆன உடனே அன்னைக்கு எங்கள் கல்யாணம் மத்தியானத்தோட முடிஞ்சிருச்சு. 1985 ஜூன் 5 எல்லாம் சொல்கிறேன் பாருங்க கரெக்டாக. உங்கள் கல்யாண நாள் ஞாபகதா? ஜெயிச்சிட்டாரு இருக்கணும். ஒருத்தர் தான் மனைவிய, வயசான தாத்தா, ஸ்வீட் ஹனி டார்லிங் அப்படி கூப்பிட்டு வரான். ஒரு பையன் கேட்டுக்கிறான், தாத்தா அவ்வளோ அன்பா பாட்டி மேலே? டே நைனா, பாட்டி பேரை மறந்துட்டா, அவகிட்டே கேட்டால் செம திட்டு விழுன்ட்டுதா. 6 மாதமாக இப்படி ஓட்டுனுக்கிறேன் கதையை. என்னவா? ஹலோ மை ஸ்வீட், மை ஹனி, மை டார்லிங். எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு? பரவாயில்ல, ஆனால் உண்மை பேரை மறந்துட்டார். அட்ஜஸ்ட் பண்ணுறாரு பாருங்க எப்படி. கல்யாணம் ஆன சாயந்தரம் என் மனைவியை கூட்டிக்கிட்டு போகிறேன். எங்கன்னு கேளுங்க, கேட்க மாட்டீங்க, நானே சொல்லிடுறேன். அதுவே பயந்துடுச்சு. என்னங்க எங்க? ஏன் பயப்படுற? நீ இதெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு நம்மளுக்கு, நான் உன் புருஷன் இல்லை, பயப்படாத அப்படின்ட்டு. பயப்படாத, நான் உன் புருஷன், நீ அமர்ந்திருந்து நானே உன் புருஷன் என்று அறிந்து கொள். வசனத்தை அப்படி தினந்தோறும் நான் போய் ஜெபிக்கிற ஒரு மலை, எங்கள் ஊர் மலை ஏரி. அங்கே கிராமங்கள்ல எல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு மலை இருக்கும். கிழக்க மலை இருக்கும், மேற்க ஏரி இருக்கும். அதான் கிராமம். கையை பிடிச்சி ஏற்றி, என்னங்க என்ன நீ வாயன், பயப்படாது. ஒரு பாறை, எல்லாம் சொல்லுங்க. ஆமாம், மலை மேலே ஏறி ஒரு பாறை. ஏம்மா தினந்தோறும் சாயந்தரம் நான் இங்கே வந்து தான் ஜெபம் பண்ணுவேன். கல்யாணம் ஆயிடுச்சு பையனுக்கு, நம்மளை மறந்துட்டான் பார்த்தியான்னு ஏசப்பா நினைக்கிற மாதிரி எனக்கு பயம் வந்துடுச்சு. அவர் இங்கே எனக்காக வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு பயம் வந்துடுச்சு. அதனால தான் கல்யாணம் ஆயிடுச்சு, நம்மளை மறந்துட்டான், ஜெபத்துக்கு இங்கே வரலன்னு நினைப்பார் இல்லையா? அப்பா அப்படியா? நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ண இடத்த காட்டினேன், அந்த பாறை அந்த இடத்துல தேஞ்சிருக்குது. அப்போ என் முட்டி எவ்வளோ தேஞ்சிருக்கையா? அல்லேலூயா. ஜெபம் பண்ண அப்பா என் மனைவி பண்ண சொன்னேன். எனக்கு கொடுத்த கணவருக்காய் ஸ்தோத்திரம். கல்யாணம் ஆன அன்றைக்கி சாயந்தரம் அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு 2 பேரும் இருட்டாயிடுச்சு. போகிறோம், தரையில்
ஓரத்து யாராவும் டோய் கத்துறோம். ஐயா இயேசுக்கிட்ட ஜபம் பண்ண வந்தோம். சரி சரி போயிடுவாங்க. வந்து சேரத்துக்கு 8 மணி ஆயிடுச்சா. எங்கள் அப்பா அம்மா பயந்துட்டு, புதுசாக இன்றைக்கி தான் கல்யாணம் ஆச்சு, என்ன நாங்கள் தெரில பசங்க. ஏப்பா சொல்லிட்டு போகிறதில்ல. என்ன டெய்லி நான் போகிறேன், கல்யாணம் ஆகிட்டா நின்றுவேண்ணா ஜபத்தை விட்டுட்டு, அதனால தான் கூட்டின்னு போனேன். அதுக்கும் காட்டினேன் அந்த இடத்த. அப்புறம் சொன்னாங்க, இனிமேல்ட்டு அவ்வளோ தூரமெல்லாம் கல்யாணம் ஆகிட்ட பிறகு ஜபம் தான் முக்கியம், மலை முக்கியமல்ல. அதனால் இனிமேல் நீ வேறு எங்கன்னா கிட்ட கிரவுண்டில் மைதானத்தில் இல்லை வீட்டிலே ஒரு ரூமில் 2 பேரும் ஜபம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அப்போது ஒழுங்கை மீறும் பொழுது சில பிசாசு சக்திகள் நம்மளை வந்து ஆக்கிரமிச்சிடும், குழப்பத்தை உண்டாக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. இப்போ வாசிக்கலாம். ஏசாயா 56 7வது வசனம் எடுத்தவங்க சத்தமா. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களும் ஜெப வீடு எனப்படும். நம்மை கவர்ந்த 2 முக்கியமான வார்த்தை. என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அல்லேலூயா. என் ஜெப வீட்டில் நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். என்ன பெரிய சந்தோஷம் பாருங்க. இந்த வார்த்தை எழுதப்படுகிற அந்த காலகட்டத்தில் சர்ச்சு அப்படியெல்லாம் கிடையாது. ஆலயம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் நிறையா வருது. ஆலயம், தேவனுடைய ஆலயம். திருச்சபை என்பது புதிய தமிழ். ஜெப வீடு தான் மெயின். ஜெப வீடு, ஜெப வீடு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சர்ச்சே கிடையாது. இயேசுநாதரை பற்றி சொல்லக்கூடாதுன்னு தடை விதித்த அந்த காலகட்டத்தில் சர்ச்சு கட்ட இடம் கொடுப்பாங்களா? வீடுகள் தோறும் வீடுகள் தோறும் ஜெபித்தார்கள், வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள், வீடுகள் தோறும் உபாசம் இருந்தார்கள். அப்படி நடந்தது. யாரோ ஒரு விசுவாசி அவர் வீட்டை சர்ச்சா கொடுத்துருவார், தானமாக கொடுப்பார் கர்த்தருக்காக. அந்த காலத்தில் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் காலத்தில் வந்த அந்த எழுப்புதல் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். சொத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் காலத்தில் வந்த எழுப்புதல் இப்போ வரணும்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா சொத்து சேர்க்கலை, எழுப்புதல் வந்தது. இப்போ ஏன் எழுப்புதல் வரல? சொத்து சேர்த்துட்டாங்க. ஆனால் ஏதோ கொஞ்சம் உன் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு இடம், வீடு, ஓகே. எவ்வளோண்ட ஒரு ஐயா ஒரு அம்மா பசங்களே கிடையாது, அதுங்களுக்கு எதுக்கு 5 அடுக்கு? இருக்கிறது 2 பேர், 8 டாய்லெட்டு 8 பாத்ரூமு. எதுக்கு? ஒன்று பார்த்தாடா. அப்போ செத்த பிறகு யாருக்குன்னே தெரியல. நான் சொல்லுவேன், மறிக்கிறதுக்குள்ள ஒரு மிஷினரி ஸ்தாபனத்துக்கு எழுதிருங்க, உயிரில் எழுது. நான் சாகர வரைக்கும் இங்கே இருப்பேன், மறித்த பிறகு இந்த மிஷினரி ஸ்தாபனம் இதை வந்து இங்கே நடத்தலாம், புக் ஸ்டால், கிறிஸ்தவ புஸ்தக நிலையம் வைக்கலாம், ஜபம் பண்ணலாம், ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்தலாம்னு அங்கே எல்லாம் சொல்லிட்டா. அழகாக யாராவது ஒரு மிஷினரி ஸ்தாபனம். ஏன் உங்களுக்கு அப்படி இருந்தால் நம்ம இப்போ சபைக்கு, திருச்சபைக்கு இப்போ ஐயா பேர் என்ன பேருக்கு எழுதியோ அம்மா பேருக்கு இது பண்ணால் அவங்க ஊழியத்தை சபை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சபை பேருக்கு எழுதி கொடுங்க, யாருனாலும் நடத்தட்டும். அல்லேலூயா. இப்படி ஸ்ரீலங்காவில் பேசணும் ஒரு செய்தி. கூட்டம் முடிஞ்சதும் ஒரு ஐயா வந்துட்டார், என் இடத்த நான் சர்ச்சு காட்டுறதுக்கு இடம் கொடுக்குறேன்ட்டார். எனக்கு இல்லை, சர்ச்சு பாஸ்டருக்கு. ஆனால் அவர் என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, நீங்கள் வந்து ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குது, ரொம்ப சந்தோஷப்பட்டார். அடுத்த முறை நான் போகிறேன், அந்த ஒப்பு கொடுத்த அந்த ஐயா கொடுத்த இடத்துல சர்ச்சு என்னை கூட்டின்னு போனார். உங்களாண்ட உண்டானத்தான் அந்த அற்புதம்னு ரொம்ப சந்தோஷமாக ஒரு செய்தி கொடுத்தேன். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் வச்சுக்கோ. சிறு சேமிப்பு சிறந்த பாதுகாப்பு. நான் வேண்டான்ல. பெரு சேமிப்பு பெரிய ஆபத்து. சூப்பர். யார் மானத்தை காப்பாற்றுந்த? சூப்பர். கைத்தட்டி கத்திர சோத்திரமன். அல்லேலூயா. சிறு சேமிப்பு சிறந்த பாதுகாப்பு, பெரு சேமிப்பு பெரிய ஆபத்து. வந்துடுச்சா? ரைம்ஸ் வந்துடுச்சா? கரெக்டா? ஆமாம். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்ட்டார். இதுதான் ஐஸ்வர்யம். வேணாம் இல்லையா? ஐஸ்வர்யம்னு ஒன்று இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் ஆடம்பரம். ஒரு வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜு போதாதா? 2 3. சில வீட்டில் பார்த்துக்கிறீங்களா 5 பீரோ ஒரு அம்மாவுக்கு, சேரிங்களா மடிச்சு வைக்கிறது. புருஷனுக்கு ஒரே பீரோ. அது ஒரு பக்கம் நொண்டி ஆகிட்டு செவத்தில் சாத்தி வச்சுருப்பாங்க.
ஒரு துணியை 8-10 துணி கீழே விழும். கொடை வள்ளல் மாதிரி கொடுத்துரும் எல்லா துணியும். அவங்களுக்கு லாக்கரு எல்லாம் யாருக்கிட்ட நெருங்க முடியாது. அதிலே ஒன்றித்து போயிடுவாங்க. உலக பொருள் மேலே கவனம் வைக்காதன்ற ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயா சிங்கப்பூர் போனாராம். ரசிகர்கள் பயங்கரம் அவருக்கு ஆளுங்க. ஐயா இந்த முஸ்தாபான்னு ஒரு கடை, பெரிய கடை, ஒரு 8 அடுக்கு மாட்டி எல்லாம் வாங்கலாம். சிங்கப்பூருக்கு போனால் முஸ்தாபா பார்த்தியான்னுவாங்க, இல்லை சந்தோஷா பார்த்தியான்னுவாங்க. அங்கே கூட்டின்னு போயிட்டாங்களாம் இவரை. ஃபாதர் இன்னும் வேணும், வரல நீட்டுங்க, வாங்கி கொடுத்துட்றோம், நீங்கள் எடுத்துன்னு போக முடியாது காட்டுன்னு நாங்கள் கொரியரில் அனுப்பிவிட்ருவோம் நாங்கள். அப்படியாப்பா கையை அப்படி கட்டிக்கிட்டு பார்த்துனே போனாராம். எப்பா ஒன்றும் வேணாப்பா, எனக்கு ஒன்றும் ஏவுதல் இல்லைன்னா. இல்லை எதனா ஒன்று சொல்லி தான் ஆகணும். இந்த வாலிப பசங்க அவர் மேலே ரொம்ப அன்பு இல்லை. இந்த எஃப்எம் மைக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு எஃப்எம் மைக்கு, அதுதான் அந்த 2 மைக்குடைய அப்போ அவங்க ஞாபகார்த்தமாக நான் எங்கள் காளையார் கோயிலில் ஜபத்தோட்டத்தில் மீட்டிங் நடக்கும் இல்லையா, அதில் நாங்கள் ஞாபகார்த்தமாக யூஸ் பண்ணிக்கிறேன்னு. ஃபாதர் இதைத்தானா கேட்கணும், நல்லா பெருசாக ஊச இல்லைப்பா. அப்போ தான் அந்த பாட்டு அங்கே எழுதினாராம். ஒரு கண் மேலே கண்ணு போச்சனா போச்சையா உன் அபிஷேகம். ஃபாதர் பாட்டு வந்து எழுதி வச்சுக்கிட்ட பிறகு பாட மாட்டார். அப்பப்போ தோன்றும், வந்து எழுதிடுவார். அதுதான். அதே போல் ஒரு இடத்துல போயினா தரோம், குதூகலம் கொண்டாட்டம் டாஸ்மாக் கடைன்னு போட்டுச்சான். அப்படியே அதை படிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் அது பாடினார். இவர் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலம் ஆர்சியிலிருந்து அவர் கரிஸ்மேட்டிக் வந்துட்டார். பரிசுத்தாவின் நம்பிக்கையில் நிறைய பேர் அவரை கொலை பண்ணுறதுக்கு எத்தனமாயிட்டாங்க. இவனை விடக்கூடாதுன்னு. அப்போ தான் உமக்காகத்தானே ஐயா அந்த பாட்டு எழுதினார். எல்லாம் அனுபவம். அல்லேலூயா சொல்லுங்க. என் ஜெப வீட்டில் நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். ஜெப வீடு உங்கள் திருச்சபை, உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற இடம், கொடுக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. மகிழ பண்ணுவேன். ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஒரு மகிழ்ச்சி. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கிறிஸ்தவ பழமொழி இது. இதை நம்ம சொல்ல மறந்துட்டோம், இந்துக்கள் பிடிச்சிக்கினாங்க. ஆலயம் என்றாலே அது சர்ச்சு தான், கிறிஸ்தவ பழமொழி அது. இந்துக்கள் கோயிலுக்கு டெம்பிள்னு பேர். டெம்பிள். நம்ம என்ன சொல்லலாம், கர்த்தரை ஆராதிக்க செல்லுகிறோம், ஸ்தோத்திர பலி, சர்ச்சுக்கு போகிறோம் அப்படி சொல்லலாம். இதை இந்துக்கள் யாராவது கேட்டால் எம்பெருமான் இயேசுவை துதிக்க செல்லுகிறோம் அப்படின்னா அவனுக்கு ஒரு கவர்ச்சி. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். கிறிஸ்தவ பாஷையை வச்சுக்கின்னு பேசினா அவங்களுக்கு கஷ்டமாயிரும். ஒரு கிராமத்தில் போயிட்டு பரம எருசலேமே என்னாவே யாரா நீ இங்கே வந்து கத்தினுக்கிற போடான்றவான் இல்லையா. அதுக்கு ஏற்ற பாட்டு கிராமத்தில் மக்களை கவர்ந்து எடுக்கிற பாட்டுங்க அந்த காலத்திலேருந்தே. கிராமத்தில் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் ஃபேவரட் சாங். அப்புறம் வருவாய் தருணம் இதுவே, அப்புறம் இன்பம் இதே பேர் இன்பம் இதே, இயேசு நாமம் இன்பம் இதே, இதெல்லாம் நாங்கள் பாடுவோம் கிராமத்தில். அங்கே போயிட்டு அக்னி இறங்குது அக்னி இறங்குதுன்னா பாக்கெட்டில் தண்ணி எடுத்துன்னு வந்துடுவான். எங்கே அக்னி? அவனுக்கு அக்னி என்ன தெரியுமாம்மா? நம்மளுக்கு தான் தெரியும், ஆவிக்குரிய அர்த்தம் அது. அங்கே போயிட்டு கிராமத்தில் இயேசுனா என்னன்னு தெரியாத ஒரு ஆளுகிட்ட போய் அக்னி இறங்குது அக்னி இறங்குது 10 பேர் சேர்ந்து ஊழியக்காரங்க போய் அங்கே பாடினா பயந்துருவாங்க. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இயேசு எம்பெருமான் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை அழைக்கிறார் அப்படிலாம் சொல்லி அழைக்கலாம். அப்போ வருவாங்க. அப்புறம் சர்ச் அட்ரஸ் கொடுத்துட்டு வரணும், வாங்க ஞாயிற்றுக்கிழமை. அதான் நற்செய்தி, அது ஃபர்ஸ்ட் எய்டு. சர்ச்சு தியேட்டர், ஆப்ரேஷன் தியேட்டர், இங்கே தான் உபதேசம். அல்லே சொல்லுங்க. ஆகையால் தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகமாகிய பாலைவன பயணத்தில்